ஹாய் உறவுகளே, அம்முக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்தையும் ஃபீலிங் பண்ணி உட்காந்து அதை உணர போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த புல்லை இது ஐ லவ்னு சொல்லுவேன். இது இப்படி அழுகும் போதெல்லாம் இப்படி தடவி பார்த்து என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த புல் என்னோட என்ன சொல்ற, இந்த புல்லை என் ஹஸ்பண்டனே சொல்லலாம். சரிங்களா? இந்த புல்லை நான் கொஞ்சினது அழுகுனது எல்லாத்துலேயும் இப்படி இப்படி வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டே போயிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என் அழுகி எது பண்ணது. சரிங்களா? அழுகக்கூடாதுன்னு நினச்சேன், அப்படியே கண் கலங்குது. ஸோ சாரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாப்பியாக இருந்தால் மட்டும் தான் உட்காருவேன். சரிங்களா? அழுகும் போது உட்கார மாட்டேன். ஆனால் அழுகும் போது இப்படி கீழே உட்காந்துருவேன். சரிங்களா? இப்படி உட்காந்து இப்படி அழுவேன். அது அழுகும் போது எனக்கே கலங்க ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் இப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா தான் கண்ணை தொடச்சிட்டு எழுந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணும். இந்த இடத்துல இருந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது எல்லோரும் ஈஸியாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நான் போகிறேன்னா என் ப்ராடக்ட்காக. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை திட்டும் போது தாஜ்மஹாலை விட்டு நீ வெளியவே வரமாட்டேன் அப்படி இப்படிலாம் திட்டுவாங்க. இந்த கடைக்காக நம்ம அவ்வளோ உழைச்சிருக்கோம். ஒரு கஸ்டமரும் ஒரு ஐப்ரோனா கூட சோறு திங்காமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த இடத்துல நிறைய நாள் கண்ணீர் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரிக்கு போவோம். நிறைய இருக்குது. சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதை நினைக்கும் போது சின்ன ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வருவோம். அது ஒரு வாரத்துக்கு ஓட்டணும். காய்க்கு தினம் 5 ரூபா 10 ரூபா தான். சரிங்களா? அந்த காயை வச்சு ஒரு வாரத்துக்கு ஓட்டுற மாதிரி சமைப்பேன். அவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி கடவுள் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை வச்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப நான் உழைச்சிருக்கேன். சரிங்களா? உழைக்கிறதுனால தான் கிடைக்கும். உழைப்பு நம்ம ஒரு இடத்துல போய் வேலைக்கு செஞ்சோம்னா சம்பளம் மட்டும் தான் வரும். ஆனால் சொந்த தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உழைப்பு வரும். அதே மாதிரி பார்லர் ஃபீல்டில் நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணேன். எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரெடி பண்ணேன். அதுலேயுமே எனக்கு கஸ்டமர் சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட் சோசியல் மீடியாவில் பொண்ணுங்க வந்தால் கெட்டு போயிடுவாங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் நான் அதை ஒரு கரெக்டான பாதையில் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே இருந்து நான் ப்ராடக்டை இது பண்ணி நான் வெளி உலகமே போகிறதில்ல. ஆனால் நான் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை சோறே இல்லாமல் கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்பயும் எனக்கு கடன் இருக்குது. எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் எடுத்து போட்டெல்லாம் வர முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்களா? எங்கெங்கேயும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். என்கிட்ட வாங்கணும்னு உங்களுக்கு என்ன இது இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் நான் இதே இடத்துல நான் ஒரு வேளை சாப்பாடு வீட்டு வாடகைலாம் கொடுக்க முடியாமல் பட்னியாக படுத்த காலெல்லாம் இருக்குங்க. இப்போ நான் 4 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கேன். அதுக்கு நான் நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணி பகலெல்லாம் கடையை பார்த்து எல்லாமே இந்த வயசுக்கு மீறிய வேலைகள், கஷ்டங்கள். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, குழந்தைய குட்டியா அப்படியெல்லாம் தோணும். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். பிறந்தங்க இப்படி இருந்துட்டு போகக்கூடாது. பார்லர் வந்தேன். பார்லரில் பெருசாக சம்பாதிக்க முடியல. ஏன்னா பொய்யா நடிக்கணும், பொய்யா ஏமாற்ற தெரியணும். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. சரிங்களா? நம்ம உண்மை, நேர்மை, நாணயம் அப்படின்னு போகிற ஆள். அதனால பிஸ்னஸ்குள்ளே இறங்கியாச்சு. பிஸ்னஸ் கை கொடுத்துச்சு. சரிங்களா? 2ஐயும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 3 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சேனலு, ப்ராடக்ட்டு, கடை. சரிங்களா?
உங்கள்ட்டெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இடத்த வந்து என்னோட கஷ்டத்தையும் என்னோட இதையும் நான் பகிர்ந்திருக்கேன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் மினிட் இது எல்லாமே ஒரு ஃபீலிங்ஸை நான் வந்து, ஏன்னா இந்த கடை வந்து எனக்கு நிறைய புரிய வச்சிருக்கு, நான் யாருன்னு என்னை தெரிய வச்சிருக்கு. வழிகள், இந்த கடையில் தனிமை ஃபீல் பண்ணியிருக்கேன், தனிமையில் அழுதுருக்கேன். இப்போ வந்து ஒரு சிங்கப்பெண்ணா உங்கள்கிட்ட தைரியமாக பேசுகிறேன். கோலத்தனமாக இருந்து முடிவு எடுத்ததெல்லாம் இந்த கடையில் எல்லாம் சிங்கப்பெண்ணா மாறி இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால இந்த கடை வந்து எனக்கு ஸ்பெஷல் தான். எப்பயுமே நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இப்படி கீழே உட்காரதுக்கு தான் ஆசைப்பட்றேன். நீங்கள்லாம் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. நான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நார்மல் பொண்ணு தாங்க. உங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சிரித்து பேசினா நம்மளை ஏதாச்சும் தப்பாக இது பண்ணிடுவாங்களோன்னு நான் பயந்து இந்த உலகத்துக்காக போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். சரி வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸான இடம். ஆரம்பத்தில் லைவ் போடும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து தான் லைவ் போடுவேன். சரிங்களா? லைவ் எல்லாரும் வந்து ஒரு ஆள் தான் இருப்பாங்க, ஒரு ஆளுக்காகவே லைவ் போட்டு உட்காந்துருப்பேன். சரிங்களா? அழுகும் போது இப்படி தான் படுத்துக்கிட்டு அழுகுவேன். சரிங்களா? இப்படியே தூங்கிடுவேன். சம்டைம்லாம் அழுது என்னோட கண்ணீரை தொடச்சி இருந்தது. ஆனால் இந்த சேரெல்லாம் நான் விட்டே கொடுக்க மாட்டேங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும். சரிங்களா? நீங்களா இதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நான் இதை ரொம்ப நேசிக்கிறேன். சரிங்களா? அதனால தான் இதுவே அப்படியே எனக்கு கொண்டு போய் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இதில் இருக்கிறத அப்படியே எனக்கு கொண்டு போய் செட் பண்ணுங்க, எனக்கு இதே இதில் ஆனால் ரொம்ப செலவாகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த இடம்லாம் வந்து என்னோட கண்ணீர், என்னோட அழுகை எல்லாமே இந்த இடத்துல இப்படி வந்து ஸ்டாண்டப் அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுவேன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த இடத்துல எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு சரியான மெமரிஸாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கவலை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டைகள். வீட்டில் நிறைய நாள் வந்து நான் சோசியல் மீடியாவில் வந்திருக்கேன்னு என்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க, சாப்பிடாம நிறைய பிரச்சனைகள். ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிற்கவே முடியாத அளவுக்கு நேரம் போயிட்டுருக்கு, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்து நான் நிறைய சஃபர் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரிங்களா? அது வந்து சில பேர்லாம் வந்து கொச்சையாவோ இதாவோ பேசுகிறாங்க. பேசுகிறவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன். ஒரு வேளை சோறு கிடைக்குமான்னு அவஸ்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கடவுளாக பார்த்து நீ பிஸ்னஸ் பண்ண, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது ஓகே. பர்சனல் லைஃப்பில் நிறைய இப்பயுமே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் அதையும் கடந்து நான் போய்கிட்டு தான் இருக்கேன். கடவுள் இந்த அளவுக்கு கொடுத்தவரை எனக்கு எது நல்லது எது கெட்டதோ கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உறவுகளே. சரிங்களா? இதுக்கு எல்லாமே என் கண்ணீரை தொடச்சி இன்னைக்கு நான் சிரிக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணமே நீங்கள் தான். நான் இனிமேல் அழுகவே கூடாதுன்னு நினச்சேன். இப்போ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து என்னை அப்படியே போட்டு அழுக வச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும், மாசாக இருந்திருக்கும். சரிங்களா? என்னோட கண்ணீரை ரொம்ப தொடச்ச இடம் வந்து சண்டை வந்தால் இங்கே தான்டா வந்து உட்காருவே அப்படின்னு உட்கார்ந்த இங்கே தான். சரிங்களா? என்னோட கோபம், என்னோட சமாதானம் எல்லாமே இந்த இது மேலே தான் காமிச்சிட்டு போவேன். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில், இவ்வளோதான்னு சொல்ல முடியாது, நிறையா. சரிங்களா? கடவுள் அதுக்கு தான் எல்லாமே வெற்றியை கொடுத்துட்ருக்காரு. சரிங்க, இந்த வீடியோ இதோடு முடித்து கொள்ளலாம். டாட்டா.